Praise the Lord. Jesus loves me family. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனை துதிக்கிறதான நன்றி பலி 12ஆம் நாளைக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். இன்றைக்கும் கூட தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி நம்மை குணமாக்கின காரியங்களை நினைத்து நம்ம நன்றி செலுத்த போகிறோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம் அப்படின்னா, வார்த்தையினால தேவன் சகலவற்றையும் உண்டாக்கினார். அவர் சொன்னார் வானங்கள் உருவாச்சு, அவர் சொன்னார் பூமி உருவாச்சு, அவர் சொன்னார் சூரிய சந்திர நட்சத்திரங்கள் உருவாச்சு. அப்படியே தன்னுடைய வார்த்தைகளை சொல்லி ஆண்டவர் உருவாக்கினார். அதே போல பார்த்தோம்னா சங்கீதம் 107ஆம் அதிகாரம் 20ஆவது வசனத்துல பார்க்கிறோம், கர்த்தர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார், அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். ஹல்லேலூயா. குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிறார். இன்றைக்கும் கூட 12ஆம் நாள் துதிக்குள்ள வந்திருக்கிறதான தேவனுக்கு துதி செலுத்த வந்திருக்கிறதான நாம் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை யோசுவா 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். அவர் சொல்றாரு, நான் மோசேயோடு கூட இருந்தது போல உன்னோடும் கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. எவ்வளவு ஒரு சந்தோஷமான சமாதானத்தை கொடுக்கிறதான வார்த்தை. வேதத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை கூட பார்க்கலாம். 100க்கு அதிபதி ஒருத்தர் இருந்தார். 100க்கு அதிபதினா 100 பேர்களுக்கு அதிபதி. அவருக்கு 100 வேலைக்காரர்கள் இருக்காங்க. அதுல ஒரு வேலைக்காரனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அப்போ அந்த 100க்கு அதிபதிக்கு எவ்வளவோ பணம் இருக்கும். ஆனா அவர் என்ன செய்யல, அவரு மருத்துவர்களை தேடி போகாம இயேசுவை தேடி சொல்றாரு, என்னுடைய வேலைக்காரன் மிகுந்த சுகவீனமாய் இருக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது இயேசு சொல்றாரு, நான் உன்னுடைய வேலைக்காரனை சுகமாக்குவேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் 100க்கு அதிபதி சொல்றாரு, என் வீட்டுக்குள்ள நீங்க வர்றதுக்கு நான் பாத்திரவன் கிடையாது, இங்கிருந்து ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க, என்னுடைய வேலைக்காரன் சுகமாவான். ஹல்லேலூயா. 100க்கு அதிபதி பாடுவதை போல ஒரு பாடல், இயேசு என் வீட்டிற்குள் வர நான் பாத்திரவானல்ல, என் கூட இருப்பதற்கும் நான் பாத்திரவானல்ல, ஒரு வார்த்தை போதும் எனக்கு அது போதுமே, ஒரு வார்த்தை போதும் எனக்கு அது போதுமே. அவர் சொல்றாரு, உம்மால் கூடாததொன்றும் நான் காணவில்லை, அதிகாரத்தில் உம்மை போல் யாரும் இல்லை, என் சூழ்நிலை மாறும், ஒரு வார்த்தை நீர் சொன்னால் என் நினைவுகளும் மாறும், ஒரு வார்த்தை நீர் சொன்னால், நீர் சொன்னால் எல்லாம் ஆகும், நீர் சொன்னால் எல்லாம் ஆகும், இயேசுவே நீர் சொன்னால் ஆகாததொன்றுமில்லை, இயேசுவே நீர் சொன்னால் ஆகாததொன்றுமில்லை. ஆமென். இன்றைக்கு நம்மை பார்க்க சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இந்த வார்த்தை மூலம் கர்த்தர் நம்ம ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.